ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தியரிஸ் ஆஃப் கேட்டலிசிஸ், அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருக்கும்போது ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுது, ஆக்டிவேட் ஆகி சடனாக எப்படி ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணுது. உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடில் உள்ளதுக்கு பேர் ரியாக்டன்ட், ரைட் சைடில் உள்ளதுக்கு பேர் ப்ராடக்ட் அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல கேட்டலிஸ்ட் அப்படின்றது போட்டிங்கன்னா ஒரு வினையோட வேகத்தை தூண்டும். அதுதான் என்ன மாதிரி ஃபார்மெட்டில் தோணுது, அதுதான் ரெண்டு தியரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி, செகண்ட் ஒன் அட்சார்ப்ஷன் தியரி. ஸோ வாட் இஸ் மீன் பை இன்டர்மீடியட் காம்பவுண்ட்? ஃபஸ்ட்டு ரெண்டு ரியாக்டன்ட் இருக்குல்லப்பா, இந்த ரெண்டு ரியாக்டன்ட்டில் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட்டோட கேட்டலிஸ்ட், சரிங்களா, கேட்டலிஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த இடத்துல கேட்டலிஸ்ட் நிக்கல் அப்படின்னீங்கன்னா இந்த ஏவோடையோ அல்லது பியோடையோ இந்த நிக்கல் கம்பைன் ஆகி ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அதுக்கடுத்து என்ன பண்ணும், இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்டோட எனி ஒன் ஆஃப் அனதர் ரியாக்டன்ட் ரியாக்ட் பண்ணி ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணும். இந்த இதுக்கு பேர் தான் என்னது, இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு அட்சார்ப்ஷன் தியரி, அதாவது கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸில் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் ஆக்டிவேட்டட் ஆகும், அப்புறம் ரியாக்ட் ஆகும், அப்புறம் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த இதுக்கு பேர் என்னது, அட்சார்ப்ஷன் தியரி. இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது ஏ ப்ளஸ் பி பேர் என்னது, ரியாக்டன்ட். ரைட் சைடில் உள்ள சி ப்ளஸ் டிக்கு பேர் என்னது, ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு இந்த கேட்டலிஸ்டோட நேச்சர்னால இந்த ஏவும் பியும், ஐ மீன் ரியாக்டன்ட்ஸ் ரெண்டும் ஆக்டிவேட்டட் ஆகணும். ஆக்டிவேட்டட்னா ஒன்னோட ஒன்று நெருங்கி வரணும், சரிங்களா, கொலிசன்ஸ் நடக்கணும், சரிங்களா, நிறைய ஆக்டிவ் கொலிசன்ஸ் நடக்கணும். கொலிசன்ஸ்னால் ஒன்னோட ஒன்று மோதணும், மோதினா தான் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும், இது ரெண்டும் ரியாக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டும் ஆக்டிவேட்டட் ஆகிறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை, சரிங்களா. ஆக்டிவேட் ஆகணும்னா ஒரு இடத்துல இருந்து ரெண்டு பக்கத்தில் நெருங்கி வர்றதுக்கு, ஏவும் பியும் இப்படி வாரதுக்கு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜிக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி, சரிங்களா. நீங்கள் அங்கே கூட படிச்சிருப்பீங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா 7th லெசன் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்றதுலையும் நம்ம பார்த்துருப்போம். வாட் இஸ் மீன் பை ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதாவது மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி required ஃபார் ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் should be activated, சரிங்களா. ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆற்றலுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி, சரிங்களா, அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்துட்டு கேட்டலிஸ்ட் இருந்ததுன்னா, சரிங்களா, ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருந்ததுன்னா வேகமாகவே, சரிங்களா, ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் ஆக்டிவேட்டட் ஆயிரும். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை அந்த கேட்டலிஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் த ரியாக்டன்ட்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் அட் ரிடியூஸ்டு டெம்பரேச்சர், குறைந்த வெப்பநிலையில வேகமாகவே என்ன ஆயிரும், ஆக்டிவேட் ஆகி ஒரு ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் ரெண்டும் கொலிசன்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இப்போ பார்க்க போகிறது என்ன தியரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தியரி இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி, சரிங்களா. இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி சிம்பிளாக ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதுனா போதும், சரிங்களா. புக்கில் 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி. ஃபஸ்ட்டு சிம்பிள் ரெப்ரசன்டேஷனில் ஏபி கான்செப்ட் வச்சு சொல்லுவோம். இந்த இடத்துல ஏ அப்படின்றது ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட், பி அனதர் ரியாக்டன்ட் கிவ்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏபி அப்படின்றதா ப்ராடக்டாக வரப்போகுது. இது ரெண்டும் ரியாக்டன்ட், இது பேர் என்னதுப்பா, ப்ராடக்ட். இந்த இடத்துல சி அப்படின்றத நம்ம என்ன வச்சுக்குவோம், கேட்டலிஸ்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு இதுதான், அதாவது ஏவும் பியும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஏபி அப்படின்னு ஃபார்ம் ஆகணும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் முன்னாடி. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது வந்துட்டு டோட்டல் ஓவரால் ரியாக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் என்னதுப்பா, ஏ ரியாக்ட் வித் கேட்டலிஸ்ட். ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் ரியாக்ட் வித் என்னதுப்பா, கேட்டலிஸ்ட் டு ஃபார்ம் என்னது, ஏசி. ஏசி இந்த இடத்துல நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும், ஏன்னா இது ஈஸியாக டிசோசியேட் ஆகிடும், சரிங்களா. இது வந்துட்டு ஸ்டேபிள் கிடையாது, அன்ஸ்டேபிள். அதனால தான் இதுக்கு பேர் என்னது, இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இடைநிலை பொருள். இந்த இன்டர்மீடியேட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏசி, அது வந்துட்டு இன்னொரு ரியாக்டன்ட் இருக்குது. இன்னொரு ரியாக்டன்ட் என்னதுப்பா இந்த இடத்துல, பி. இன்னொரு ரியாக்டன்ட் என்னது, பி. இதோட ரியாக்ட் ஆகி இந்த ஏயும் பியும் கம்பைன் ஆயிரும், அதான் ப்ராடக்ட் நம்மளுக்கு. ப்ளஸ் சி அப்படின்றது கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் லாஸ்ட்டில் எவ்வளோ ஆட் பண்ணிங்களோ அது ஃபுல்லாக அப்படியே ரிலீஸ் ஆயிடும், சரிங்களா. இது பேர் என்னது, கேட்டலிஸ்ட். அப்போ கேட்டலிஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, வினையோட வேகத்தை கூட்டுவதற்காக ரியாக்டன்ட்டோட கம்பைன் ஆகி ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது. அந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட்டும் அனதர் ஒன் ரியாக்டன்ட்டும் கம்பைன் ஆகி ஏபி அப்படின்னு சொல்லி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடுது. இது பேர் என்னது, ப்ராடக்ட்டு. இது பேர் இன்டர்மீடியட். கேட்டலிஸ்ட் எவ்வளோ ஆட் பண்ணீங்களோ அதுதான் வந்து இதுதான்ப்பா இந்த காம்பவுண்டோட, சரி, இந்த தியரியோட
கான்செப்ட். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தியரி இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட். வாட் இஸ் மீன் பை ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது ரியாக்டன்ட்டும் சரி, ப்ராடக்ட்டும் சரி, கேட்டலிஸ்ட்டும் சரி, எல்லாமே என்ன ஸ்பீசிஸில் இருக்கணும், என்ன பேஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிலைமையில் இருக்கணும். கேஸ்னா கேஸ், லிக்யூட்னா லிக்யூட், இல்லைன்னா சாலிட்னா சாலிட், இப்படி எல்லாமே ஒரே நிலைமையில் இருந்தால் அதுதான் இந்த தியரிக்கு என்னது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்ட் தியரி பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஹோமோஜினியஸ்னா என்னது, ரியாக்டன்ட்டும் சரி, ப்ராடக்ட்டும் சரி, கேட்டலிஸ்ட்டும் சரி. கேசி ஸ்டேட்னா கேசி ஸ்டேட். அப்போ ரியாக்டன்ட்டோட நிலைமையும் கேஸு, இன்னொரு ரியாக்டன்ட்டோட நிலைமையும் கேஸு, கேட்டலிஸ்டோட நிலைமையும் கேஸ், ப்ராடக்ட்டும் என்னவா இருக்கும், மேக்ஸிமம் கேஸ். இது கூட நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். ரியாக்டன்ட்டும் கேட்டலிஸ்ட்டும் என்ன நிலைமையில் இருக்கணும், கேசி ஸ்டேட்டில் இருக்கணும். சரிங்களா? அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு புக்லேயே கொடுக்கல. சரிங்களா? நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிள் எழுதுறேன், அப்புறம் புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுறேன், அப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. 4 எக்ஸாம்பிள்ஸ். இப்போ என்ன ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காண்டாக்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் 8th லெசனில் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? என்ன ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, O2 ரியாக்ட் வித் என்னது, SO2 gives SO3, ஐ மீன் 2SO3. பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே 2SO2 போடணும். இந்த பேலன்சிங் நம்மளுக்கு தேவையில்ல, இருந்தாலும் இந்த ஈக்குவேஷனுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன், 2SO3 அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றத கேட்டலிஸ்டா. அப்போ இங்கே ஆக்சிஜனும் கேசிய ஸ்டேட்டு, சல்ஃபர் டை ஆக்சைடும் கேசிய ஸ்டேட்டு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடும் கேசிய ஸ்டேட்டு, நைட்ரிக் ஆக்சைடும் கேசிய ஸ்டேட். அப்போ ரியாக்டன்ட்டும் சரி, கேட்டலிஸ்ட்டும் சரி, எல்லாமே வாயு நிலைமையில் இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் சொல்கிறோம், ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்துட்டு இந்த இதை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக இங்கே ரெப்ரசன்டேஷன் சொல்லியிருக்கேன்ல, இதை வந்துட்டு நீங்கள் ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பி, இதை சி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை ஏ, இதை பி, இந்த கேட்டலிஸ்ட்டை சி. இதை வந்துட்டு என்ன வச்சுக்க போகிறோம், ஏபி அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் 2 ஸ்டெப்பாக எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட போகிறீங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவும் சியும் ரியாக்ட் பண்ணி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணணும். ஏ வந்துட்டு என்னதுப்பா, O2 கிவ்ஸ், சி வந்துட்டு என்னது, நைட்ரிக் ஆக்சைடு கேட்டலிஸ்ட். என்ன ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, NO2 அப்படின்னு ஃபார்ம் பண்ண போகுது. இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, இங்கேயே 2, ஆனால் இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது மொத்தம். அப்போ நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இங்கே நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா இங்கே 4 ஆக்சிஜன் வந்துருச்சு, 2 நைட்ரஜன் வந்துருச்சு. அப்போ இங்கே 2 நைட்ரஜன் போட்டால் தான் இங்கேயும் 2 நைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஆக்சிஜன், இங்கே ஒரு 2 ஆக்சிஜன், டோட்டலாக 4, இங்கேயும் 4 அப்படின்னு வந்துடும். அப்போ இது பேர் தான் ஏ, இது பேர் சி, இது பேர் என்னதுப்பா, ஏசி. அப்போ இது வந்துட்டு இன்டர்மீடியேட்னு சொன்னேன். இன்டர்மீடியேட்னா என்னது, அன்ஸ்டேபிள் அப்படின்னு மீனிங். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இடைநிலை பொருள் வந்துட்டு அன்ஸ்டேபிளாக இருக்கும். NO2 அப்படின்றது எதோட ரியாக்ட் பண்ண போகுது, இன்னொன்று ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் என்னதுப்பா, SO2ஓட ரியாக்ட் பண்ண போகுது. சரிங்களா? இங்கே வந்திருக்க மாதிரியே பேலன்சிங் வராது. இங்கே என்ன வந்துடும், இங்கே உள்ள ஆக்சிஜன் இங்கே போய் கம்பைன் ஆகி என்னவோ ஃபார்ம் ஆயிரும், உங்களுக்கு SO3 கம்பைன் ஆயிரும். நம்ம என்னப்பா கேட்டலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், NO. கேட்டலிஸ்ட் இந்த இடத்துல என்னது, இது சி, இது என்னதுப்பா, SO3ன்றது என்னது, ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராடக்ட். சரிங்களா? ஏபி என்னது, SO3, சி வந்துட்டு கேட்டலிஸ்ட், இது வந்துட்டு என்னதுப்பா, ஏசி, இது டி, இன்னொரு ரியாக்டன்ட். இதுதான்ப்பா கான்செப்ட். அப்போ இந்த NO2 ரியாக்ட் வித் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி SO3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸாக ஃபார்ம் ஆயிடுது. நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது என்னவா வெளியில் போயிருதுன்னா கேட்டலிஸ்டாக வெளியில் போயிருது. இதுதான் வந்துட்டு புக்கில் இல்லாத எக்ஸாம்பிள். இது நம்ம புக்கில் உள்ள ஒரு எக்ஸாம்பிளும் இதே கான்செப்டில் பார்ப்போம். சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃப்ரெடில் கிராஃப்ட் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே எழுதுறேன், அப்போ கான்செப்டை நீங்கள் கூட பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். இது பழைய புக்கில் இருந்த எக்ஸாம்பிள், புது புக்கில் இது இல்லை. சரிங்களா? ஃப்ரெடில் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஃப்ரெடில் கிராஃப்ட் ரியாக்ஷன் தெரியும் உங்களுக்கு. பென்சீன் அப்படின்னா என்னப்பா, C6H6, அதோட அசிட்டில் குளோரைடு, ஐ மீன் CH3Cl அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா மெத்தில் குளோரைடு, அசிட்டில் இல்லைப்பா, மெத்தில் குளோரைடு. அசிட்டில் குளோரைடு போடலாம். இந்த இடத்துல நீங்கள் மெத்தில் குளோரைடு வச்சு சிம்பிள் ஃப்ரெடில் கிராஃப்ட் ரியாக்ஷன் அல்கைலேஷன் பண்ணுவோம். அசிட்டிலேஷன் வேணாம், அல்கைலேஷன் பண்ணுவோம். அப்போ இது என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அலுமினியம் குளோரைடு. அலுமினியம் குளோரைடை போடும்போது என்ன ப்ராடக்ட் வந்துடும், C6H5 CH3 ப்ளஸ் வந்துட்டு HCl இப்படின்னு ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இதில் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நான் இதை வந்துட்டு ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்துட்டு ஏ, இதை வந்துட்டு பி, இந்த அலுமினியம் குளோரைடு சி, இந்த ப்ராடக்ட் என்ன வச்சுக்கிறேன் நான் ஏபி, இது வந்துட்டு சைடு ப்ராடக்ட், இது தேவையில்லை. சரிங்களா? இதை நீங்கள் டி ஏதோ ஒன்று கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு நீங்கள் இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏ ரியாக்ட் வித் சி. ஏ என்னப்பா, CH3Cl மெத்தில் குளோரைடு, அதோட என்ன ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் என்ன இந்த இடத்துல அலுமினியம் குளோரைடு. இதுதான் ஏ, இதுதான் சி. இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் கம்பைன் ஆகி அப்படியே கம்பைன் ஆகுது, ஏசியா மாறுது. அதாவது CH3 AlCl4 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ குளோரின் இங்க உள்ள குளோரின் வந்துட்டு இங்க போய்க்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த குளோரின் இங்க போறதுனால குளோரின் வந்துட்டு மைனஸ் ஆச்சு, இது வந்துட்டு ப்ளஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா, இப்படி அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இதுதான் என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, ஏசி. அப்போ இந்த இடத்துல ஏசியை ஃபர்ஸ்ட் எழுதணும். ஐ மீன் CH3 AlCl4, இது மைனஸ் ஆச்சு, இது ப்ளஸ் ஆச்சு. இந்த இடத்துல பாண்ட் கூட போட தேவையில்ல, ப்ளஸ் மைனஸ் போட்டதுனால. சரிங்களா, இதோட என்ன பண்ணும், இன்னொரு ரியாக்டன்ட். சரிங்களா, இன்னொரு ரியாக்டன்ட் பி என்னதுப்பா, பென்சீன். என்ன மாலிகுலர் ஃபார்முலா, C6H6. சரிங்களா, இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க உள்ள ஒரு ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகி இங்க உள்ள Cl மைனஸோட, ஏன்னா இது H பிளஸ், இங்க உள்ள Clோட சேர்ந்து என்ன வெளியில போயிடும், உங்களுக்கு HCl வெளியில போயிடும். அப்புறம் இந்த இடத்துல கேட்டலிஸ்ட் என்னப்பா இருக்கு, Al, ஒரு Cl போயிருச்சு. சரிங்களா, Cl4ல இருந்து Cl போச்சுன்னா என்னது, கேட்டலிஸ்ட் வெளியில போயிடும், அலுமினியம் குளோரைடா வெளியில போயிடும். இப்போ ரிமைனிங் இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், C6H5ன்னு வந்திருக்கும். ஏன்னா இங்க உள்ள ஒரு ஹைட்ரஜன் இங்க HCl வெளியில போயிருச்சுன்னு சொன்னேன். ரிமைனிங் என்ன பார்க்கும், இங்க CH3. அப்ப இதுதான் வந்துட்டு என்னது, AB அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட். சரிங்களா, இது வந்துட்டு HClன்றது நான் உங்களுக்கு சும்மா D அப்படின்னு கூட வச்சுக்கணும்னு சொன்னேன். அலுமினியம் குளோரைடுன்றது உங்களுக்கு தெரியும் என்னதுப்பா, கேட்டலிஸ்ட் C. அப்போ ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணி அனதர் ஒன் ரியாக்டன்ட்டோட கம்பைன் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுனால இதை வந்துட்டு என்ன சொல்கிறோம் நம்ம, இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தேரி. அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு இந்த ரியாக்ஷனோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அலுமினியம் குளோரைடு அப்படின்றத நீங்கள் கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு நைட்ரிக் ஆக்சைடு NO தான் நீங்கள் கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே இந்த இடத்துல இந்த ரியாக்டன்ட்ல கேட்டலிஸ்டும் சரி எல்லாமே என்ன ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஐ மீன் ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த தேரி பொருந்தும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி இங்க உள்ள மெத்தில் குளோரைடு, அலுமினியம் குளோரைடு, பென்சின் எல்லாமே எந்த ஸ்டேட்ல இருக்கணும்னா, இதையும் ஒரே நிலைமையில, சாலிட்னா சாலிட், லிக்விட்னா லிக்விட், கேஸ்னா கேஸ். சரிங்களா, இது ஃபுல்லாமே என்ன ஸ்டேட்ல இருக்கும், இதுவும் கேசியஸ் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். சரிங்களா, பென்சின் இல்லைன்னா லிக்விட் எல்லாமே ஆல் ஆர் என்னதுப்பா, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். மெத்தில் குளோரைடு லிக்விட் தான், அலுமினியம் குளோரைடு லிக்விட் தான். சரிங்களா, ஃபைனலாக வரக்கூடிய அந்த டொலிவின், இந்த காம்பவுண்டோட பேர் டொலிவின் சொல்லுவாங்க. அந்த ஏபி ப்ராடக்ட் வந்துட்டு என்னது, டொலிவின், எல்லாமே லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். அப்போ இங்க உள்ள கேட்டலிஸ்ட் அலுமினியம் குளோரைடும் ரியாக்டன்ட்டும் ஒரே நிலைமையில இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் வந்துட்டு என்னது, ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன். சரிங்களா, அடுத்து ஒரே ஒரு ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு தேரியிலேருந்து ஒரு தேரி ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்பாங்க. இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, அந்த கேட்டலிஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெசிஃபிக்னா என்னது, பர்டிகுலர், அந்த இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காண்டாக்ட் ப்ராசஸ்னா நீங்க நைட்ரிக் ஆக்சைடு தான் கேட்டலிஸ்டா போடணும். இதே வந்துட்டு என்னது, ஃப்ரெடல் கிராப் ரியாக்ஷன்னா அலுமினியம் குளோரைடு தான் நீங்க கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாமே என்ன இருக்கும்னா, ஹோமோஜினியஸ் கேட்டலிஸ்ட்க்கு மட்டும் தான் இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஹெட்ரோஜினியஸ்க்கு பொருந்தாது. ஹெட்ரோஜினியஸ்னா என்னதுப்பா, ரியாக்டன்ட் ஒரு நிலைமையிலையும் கேட்டலிஸ்ட் ஒரு நிலைமையிலும் ப்ராடக்ட் ஒரு நிலைமையில இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோஜினியஸ். சரிங்களா, டிஃப்ரெண்ட் பேசஸ்ல இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோஜினியஸ். ஹோமோஜினியஸ்க்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் தியரி பார்க்க போறோம், அப்சார்ப்ஷன் தியரி. அப்சார்ப்ஷன் தியரி. சரிங்களா, செகண்ட் தியரி வந்துட்டு என்னன்னா அப்சார்ப்ஷன் தியரி. அதாவது இது வந்துட்டு எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட்க்கு அப்ளிகபிள். சரிங்களா, ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு. இந்த இடத்துல கேட்டலிஸ்ட் அப்படின்றது இரும்பு, ஃபெரிக் போட்டிருக்கேன், அது சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி என்னது, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ல இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்க்கு அப்சார்ப்ஷன் தியரி பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, A+B அப்படின்ற ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகி, சரிங்களா, எங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ்ல ரியாக்ட் ஆகி C+T அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. இதுல ஒரு 5 ஸ்டெப்பா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ உள்ள ரியாக்டன்ஸ். சரிங்களா, ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல AB, இந்த இடத்துல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதுப்பா, CD. சரிங்களா, ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, CD. இப்போ எங்கேயோ உள்ள ரியாக்டன்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ்க்கு வர்றது. சரிங்களா, இதுதான் வந்துட்டு கேட்டலிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோமே. இந்த இடத்துல கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் வந்துட்டு நிறைய கிராக்ஸு,
கார்னர்ஸ் இந்த மாதிரி மேடு பள்ளமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ரியாக்டன்ஸை வந்துட்டு இது கரெக்டாக லாக் அண்ட் கீ மெத்தட் மாதிரி சரிங்களா வாங்கி கொள்றதுக்காண்டி நிறைய இருக்கும். இந்த ஆக்டிவ் சென்டர்ஸ் இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த கிராக்ஸு இந்த கார்னர்ஸ் இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டிவ் சென்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தான் ரியாக்டன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அப்போ அது கேட்டலிஸ்டோட நேச்சர்லேயே இந்த ஆக்டிவ் சென்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எங்கேயோ உள்ள ரியாக்டன்ஸ் வந்துட்டு இந்த கேட்டலிஸ்டோட என்ன சொல்ல கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வர்றது சரிங்களா, புறப்பரப்புக்கு சர்ஃபேஸ்க்கு வர்றது சரிங்களா. ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணும், எங்கேயோ இருந்து டிஃப்யூஸ் ஆகி கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வர்றது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த ரியாக்டன்ஸ் வந்துட்டு ஆக்டிவேட்டட் ஆகிறது. ஐ மீன் ஆக்டிவேட்டட்னா ஏவும் பியும் லோயஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜியோட சேர்ந்து கொஞ்சம் நெருங்கி வாருது சரிங்களா. இப்படி இருக்குது, இப்படி வாருது சரிங்களா. ஏவும் பியும் இங்கே கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸில் ஏயும் பியும் என்னது, ஏ பி அப்படின்னு ரொம்ப தூரத்தில் இருக்குது. எங்கேயோ இருந்து இந்த ஃபஸ்ட்டு கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு இந்த இடத்துக்கு வாருது. அப்புறம் ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கிட்டத்தில் நெருங்கி வருது அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஸ்டெப்பு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஆக்டிவேட்டட் ஆகுது. ஆக்டிவேட்டட்னா உங்களுக்கு தெரியும், மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்டு சரிங்களா ஃபார் கொலிசன்ஸ். அதாவது ஏவும் பியும் மோதுற மாதிரி ரொம்ப கிட்டத்தில் வருது சரிங்களா. அப்போ இந்த ஏயும் பியும் மோதிச்சுன்னா கண்டிப்பாக ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகும் சரிங்களா. இது வந்துட்டு கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ்ப்பா சரிங்களா. இதுவும் கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ், ஏயும் பியும் ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகுது சரிங்களா. அடுத்த ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் ரியாக்ட் ஆனோடனே கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் மேலே ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். இங்கே என்ன இப்போ ப்ராடக்ட்டு சியும் டியும், ஏன்னா ரியாக்ட் ஆயிடுச்சு. சியும் டியும் என்ன ஃபார்ம் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது சரிங்களா. அப்புறம் ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருந்து, இந்த கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸில் இருந்து சி தனியாகவும் டி தனியாகவும் ப்ராடக்ட்டு டிஃப்யூஸ் ஆயிடுது சரிங்களா. டிஸ்ஆப்ஷன் ஆயிடுது. டிஸ்ஆப்ஷன்னா வெளியில் ஏறிடுது சரிங்களா. அட்சாப் ஆகிறது ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல அட்சாப்ஷன் அப்படின்ற பாயிண்ட் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே டிஸ்ஆப்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கான்செப்ட். இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை தான் 5 பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெட்ரோஜினியஸ் அப்படின்றதான் சரிங்களா. இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் வந்துட்டு இந்த இடத்துல 2 சப்ஸ்டன்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு மாலிப்டினம் அப்படின்னு போடலாம். அனதர் ஒன் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்டிஎஸ் சரிங்களா. இது நம்ம ப்ரோமோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு சொல்லுவோம் சார். ப்ரோமோட்டார்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ஃபெரிக்கோட ஆக்டிவிட்டியை ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ஃபெரிக் கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரோமோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த ஃபெரிக்கோட ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிடும், டிக்ரீஸ் பண்ணிடும், குறைச்சிரும். இதோட ஆக்டிவிட்டியை செயல்திறனை இன்னும் குறைச்சிரும். அதுக்கு பேர் என்னது, கேட்டலிட்டிக் பாய்சன் அப்படின்னு சொல்லி நம்ம ரோசன்மெண்ட் ரிடக்ஷன்லாம் நம்ம பேரியம் சல்ஃபேட் ஆட் பண்ணுவோம் அப்படிலாம் படிச்சிருக்கோம். இந்த இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள். N2 ப்ளஸ் வந்துட்டு என்னது 3H2 gives 2NH3. இது வந்துட்டு ப்ராடக்ட், இது ரெண்டும் ரியாக்டன்ட். இந்த ரியாக்டன்ட் ஃபுல்லாக என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ப்ராடக்ட்டும் கேஸ் தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபெரிக் ஆட் பண்ணியிருப்போம். அப்போ ஃபெரிக் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால இது ரியாக்டன்ட் கேசி ஸ்டேட்லையும் கேட்டலிஸ்ட் சாலிட் ஸ்டேட்லையும் இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் என்னதுப்பா, ஹெட்ரோஜினியஸ் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இந்த ஃபெரிக்கோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல மாலிப்டினம் போட்டிங்கன்னா மாலிப்டினத்தோட பேர் ப்ரோமோட்டார்ஸ் சரிங்களா. சார் இந்த மாலிப்டினம் போட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த ஆக்டிவ் சென்டர்ஸ் அல்லது கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இருந்தால் தான் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும், அந்த ரியாக்டன்ஸையும் நல்லா ஆக்டிவேட் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ரியாக்டன்ஸோட என்ன சொல்ல இந்த ப்ரோமோட்டார்ஸ், இந்த ப்ரோமோட்டார்ஸ் இந்த இடத்துல நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த ப்ரோமோட்டார்ஸ் வந்துட்டு ஆக்டிவ் சென்டர்ஸோட எண்ணிக்கையே மேலும் அதிகரிக்கும். இப்போ 4 இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆக்டிவ் சென்டர்ஸை இன்னும் 10 மாற்றும் சரிங்களா. இப்போ இந்த மாலிப்டினம் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல HTS போட்டிங்கன்னா இட் ஆக்டிவ்ஸ் என்னது, கேட்டலிட்டிக் பாய்சன் சரிங்களா. இது என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆக்டிவ் சென்டர் ஆக்டிவ் சென்டரை என்ன பண்ணிடும், 4-5 இருக்குன்னா அதை இன்னும் குறைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அப்படின்றதா கான்செப்ட் சரிங்களா. இதெல்லாம் அந்த இம்பார்ட்டன்ஸில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதை மட்டும் பார்த்துக்குங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹேபர் ப்ராசஸ் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.